சுவாமி சிலைகளின் ரகசியம். நாம் சுவாமிகளை பல வடிவங்களில் வழிபாடு செய்கின்றோம். பொதுவாக சுவாமி சிலைகளின் திருவடிவம் 8 வடிவங்களால் வடிவமைக்கப்படுவது அதிசயம், ஆச்சரியம். அநேக ஆலயங்களில், குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிகப்படியான ஆலயங்களில் கடவுளின் சிலை வடிவம் கருங்கல்லில் வடிக்கப்படுகிறது. கருங்கல்லால் ஆன வடிவத்தின் பெயர் சைலி என்பதாகும். மதத்தினால் செய்யப்பட்ட சில ஆலயங்களில் உள்ள கடவுளின் திருவுருவம் தாருமயி என்பதாகும். குறிப்பாக மதத்திலான சிலை வடிவம் பூரி ஜெகநாதர் ஆலயம் மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதர் ஆலயம் என்பது சிறப்பு. பஞ்சலோகத்தால் உருவாக்கப்பட்ட இறை வடிவங்கள் ஆலயங்கள் உற்சவ திருமேனியாக எழில் காட்சி தருகின்றது. லௌகி வடிவங்கள் என்பார்கள். அனைத்து ஆலயங்களிலும் தரிசிக்கலாம். பொன்னால் உருவாக்கப்பட்ட திருவடிவங்கள் மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட தெய்வ வடிவங்களை லேப்பியா என்பதாகும். இந்தியாவில் இவ்வடிவங்களை காண்பது மிக அரிதாகும். மண்ணால் செய்யப்பட்ட கடவுளின் வடிவங்களை சுதை வடிவங்கள் என்பார்கள். தமிழகத்தில் உள்ள ஆலயங்களில் மண்ணால் ஆன இறை வடிவங்களை எப்போதும் தரிசிக்கலாம். ஷைகதி என்பது மண்ணால் ஆன வடிவத்துக்கு பெயராகும். லேக்கியா என்பது இறைவனை தரிசிப்பதாகும். பழங்கால ஆலயங்களில் இயற்கை வண்ணமெடுத்து வரைந்த ஓவியங்கள் காலங்கள் தாண்டியும் இப்போதும் இருக்கிறது. இதை நாம் தரிசிக்கலாம். மனோமயி என்பது மானசீகமான ரூபமாகும். இறைவனை மனதில் உருவகப்படுத்தி வழிபடுவது ஆகும். மணிமயி நவமணிகளால் ஆன உருவம். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சிவாலயத்தில் உள்ள மரகதலிங்கம். 8 வகைகளில் கொண்ட இறைவனின் திருவடிவங்களை காண்பது அற்புதம், ஆச்சரியம். நன்றி, வணக்கம்.